ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம இந்த கிழங்கை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த கிழங்கை நாங்கள் பிடிக்கரணைன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு 20 அளவு சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூனு கார மிளகாத்தூள், தாராளமாக 1 டேபிள் ஸ்பூனுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு, சிறிதளவு கடுகு, 1 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி. இப்போ இந்த புளியை தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது இந்த கருணக்கிழங்கை கழுவிட்டு நல்லா மண் இருக்கும், நல்லா கழுவிட்டு இதையும் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சிறிய வெங்காயத்தையும் தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு நைஸாக வடைக்கு அரைக்கிற மாதிரி அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கருணக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. புளியையும் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கருணக்கிழங்கை கையாலே மசிச்சு விட்டுக்கலாம். எப்பயுமே கருணக்கிழங்கு வாங்கி 1 மாதம் அளவில் நம்ம போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் அதில் ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும், அது போயிடும். அப்படி இல்லை எனக்கு உடனே தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருணக்கிழங்கு வேக வைக்கும்போது ஒரு கொட்டை புளி போட்டு வேக வச்சுட்டு வடிகட்டும்போது அந்த தண்ணியோட அந்த புளியை ஊற்றிடலாம். அப்படி புளி போட்டு வேக வைக்கும்போது அந்த அரிப்புத்தன்மை போயிடும். இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், இந்த கார மிளகாத்தூளையும் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நான் புளி ஊற வைக்கும்போதே அதில் கல் உப்பு போட்டு ஊற வச்சேன். அதனால் நான் இப்போ உப்பு போடல. நீங்கள் இப்படி உப்பு போடலைன்னா நீங்கள் இப்போ போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கும் கிழங்கு, அப்படி இருந்தால் பரவாயில்ல, அது நல்லா தான் இருக்கும். இப்போ வாங்க இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பற்ற வச்சு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். வானல் சூடானோடனே ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வரட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச 1 கப்பு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். கண்ணாடி பதத்தில் நல்ல வெங்காயம் வதங்கட்டும்.
இந்த பிடிக்கரணையை வாங்கி நீங்கள் தோல் சுருங்குற அளவு போட்டு வச்சுருங்க 1 மாத கணக்கில். அப்போ தான் கிழங்கு வந்து அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த பிடிக்கரணைங்கிறது வந்து காரக்குழம்பு வைக்கலாம், வேக வச்சு கட் பண்ணி காரக்குழம்பு வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி செய்யலாம். இந்த பிடிக்கரணை வந்து மூளை சூடுகளாம் ரொம்ப நல்லது. மூளை வியாதி இல்லாதவங்களாம் இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டா மூளை வியாதி கட்டுப்படும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கிழங்கை டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கிழங்கு வேக வச்சு அதை உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டாலும் உடனடியாக அந்த மூளை வியாதி வந்து கட்டுப்படும்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்குல வந்து ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும், லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை, சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கிழங்கு வேக வச்சு உரித்து நீங்கள் காலையில் சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி பிரிஞ்சு வந்துருச்சு, கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கரைசலை ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் நேரம் கொதிச்சாதான் இந்த மிளகாத்தூள் வாசனை, புளி கரைசலோட இது எல்லாமே மாறும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த அளவு தண்ணி போதும். இப்போ வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் வந்து தெறிக்காமல், இல்லைனா தெறிக்கும், நல்லா பபுள்ஸ் வந்து தெறிக்கும், தெறிச்சு வெளியெல்லாம் சேர்ந்தோம். அதனால் மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நல்லா கெட்டியாக பதமாக வந்துடும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். நல்லா கொதித்து வரட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்து கலரே நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த டிஷ் வந்து நாங்கள் வந்து கருணக்கிழங்கு தாளிதம்னு சொல்லுவோம், கருணக்கிழங்கு மசியல்னு சொல்லலாம். இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கலக்கலாக இருக்கும். இட்லி தோசை அதுக்கும் வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்லாம். எனக்கு வந்து சாம்பார் சாதம் போட்டு சாப்பிடும்போது அதுக்கு கெட்டியாக வச்சு தொட்டு சாப்பிட தான் பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதில் சின்ன வெங்காயமும் நம்ம உடம்புக்கு நல்லது, கருணக்கிழங்கும் உடம்புக்கு நல்லது. இந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டோடையும் வாசனையோடையும் ரொம்ப கலக்கலாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் அடுத்த ரெசிபியில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ, பை.